காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. அண்ணி, வாங்க. அஞ்சலி. வணக்கம். வணக்கம் சமந்தி. உட்காருங்க. அஞ்சலி வா. இந்தா வாங்கிக்க மாப்பிள. உட்காருங்க. என்ன நீ அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொண்டு வந்தேன். இவளுக்கு தலை பொங்கல்ல, பிறந்த வீட்டு சீர் இல்லாமையா? உங்க வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு 2 பொண்ணுங்களை கட்டி கொடுத்திருக்கீங்க. ஆனா சீரெல்லாம் ஒரு பொண்ணுக்கு தானே இருக்கு. இன்னொரு பொண்ணுக்கு எங்க? ஏன் சௌந்தர்யா, கண்ணம்மாவுக்கு சீர் கொண்டு வந்தா மட்டும் வாங்கி வச்சுப்பியா? அவளை பொங்கலே வைக்க வேணாம்னு சொன்ன, சீர் கொடுத்தா மட்டும் வாங்கிப்பியா? என்ன நீ அது பொங்கல் விஷயம்? கவலைப்படாதீங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல அஞ்சலியே எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுவா. சொல்லுவாதான் இருந்தாலும் இப்பவே காது குளிர கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்ல? அகில், அவங்க மேல எதுக்குடா கோவப்படுற? நான் கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இன்னொரு பொண்ணுக்கு சீரைங்கன்னு கேட்டேன். நாங்க எந்த பொண்ணை எங்க பொண்ணா நினைக்கிறோமோ அவளுக்கு தான் சீர் கொண்டு வந்திருக்கோம். கண்டவளுக்கெல்லாம் சீர் கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? புரியலையே. சித்தி, உங்களுக்கா புரியல? என்னமா எடுத்து கொடுக்குறீங்க? அண்ணி, நாங்க அஞ்சலி மட்டும்தான் கட்டி கொடுத்தோம். இவளை என்ன நாங்களா கட்டி கொடுத்தோம்? அவ உங்க மகனை திருட்டுத்தனமா தானே கட்டிட்டு வந்தா. அப்போ இவ முறையில்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்தவன்னு சொல்ல வரீங்க? சௌந்தர்யா, நீங்க அப்படி நினைச்சாலும் நினைக்கலனாலும் அதான் நீ உண்மை. சௌந்தர்யா, அவங்க நம்ம பாரதியையும் சேர்த்துதான் அவமானப்படுத்துறாங்க. அது உனக்கு புரியுதா புரியலையா? இல்லங்க, அவங்க உண்மையதான் சொல்றாங்க. அந்த உண்மையை கேட்கறதுக்கு அவமானமா இருந்தா தப்பு யார் மேலங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்னமோ என்னையே எல்லாரும் குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. பிறந்த வீட்டுல இவளை எந்த லட்சணத்துல மதிக்கிறாங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோங்க. புகுந்த வீட்டுல நீ மருமகளை எப்படி நடத்துறன்னு இதுலயே தெரிஞ்சுக்கலாம். மா, பொங்கல் சீர்வரிசை சாமான் வந்திருக்கு, இங்க கொடுக்க சொல்லிருக்காங்கம்மா. யாரு?
நான் தான் சொன்னேன். நீங்க உள்ள போய் வைங்க. ஓகே சார். இது கண்ணம்மாக்காக நான் கொண்டு வந்திருக்க சீர்வரிசை. என்னத்த பாக்குறீங்க? நேத்து மாமாட்ட பேசினேன். அவர்தான் அஞ்சலிக்கு நீங்க பொங்கல் சீர்வரிசை கொண்டு வரதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாரு. என்னால முடிஞ்சா வந்து செய்ய வேண்டியதை நானும் செஞ்சிருப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. கவலைப்படாதீங்க மாமா, உங்க இடத்துல இருந்து நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் நான் செய்யறேன்னு சொன்னேன். இது கண்ணம்மாக்கான பொங்கல் சீர்வரிசை. சூப்பர்டா பாரதி, அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். ஆமா மருதி, நானும் இதை எதிர்பார்க்கல. என்ன எதிர்பார்க்கல? இப்ப அவன் என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறான்? கை தட்டி அவனை பாராட்டிட்டு இருக்கீங்க. சௌந்தர்யா ப்ளீஸ் சௌந்தர்யா. அவன் அம்மா, அன்னைக்கு ஒரு அவமானம் நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே கெஸ் பண்ணி கரெக்டான நேரத்துல அதை விட டபுள் மடங்கா அவன் கொண்டு வந்திருக்கான். இதை எப்படிமா பாராட்டமா இருக்க முடியும்? ஆனா பொங்கல் சீருங்கிறது பிறந்த வீட்ல இருந்து வரணும். நீ தரக்கூடாது பாரதி. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா. கையில கொஞ்சம் காசும் வாங்கி தரதுக்கு நல்ல மனசும் இருந்தா எனக்கு தெரிஞ்சு யார் வேணாலும் பொங்கல் சீர் செய்யலாம் இல்லப்பா? என்னோட கண்ணம்மா இந்த சீர் கிடைக்கலன்னு ஏங்கி போறவ கிடையாது. ஆனா 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு ஒரு இலையில மட்டும் சாப்பாடு வச்சு இன்னொரு இலையில எதுவுமே வைக்கலனா அது அவங்க மனசை எவ்வளவு உறுத்தும். அது ஏமா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்க? அதை நீ புரிஞ்சுக்கிட்டிய பாரதி. கண்ணம்மாக்கு அது போதாதா? இந்த சீரெல்லாம் வச்சுக்கிட்டு பெருமை பீத்தாம ஆக வேண்டிய வேலைகளை பாருங்க. கேம் தனக்கு சாதகமா இல்லன்னதும் சித்தி எப்படி ஆட்டத்தை கழிச்சிட்டு போறாங்க பாத்தீங்களா? சித்தியோட அப்ரோச் வேற லெவல். கண்ணம்மாவை வெறுப்பேத்தலான்னா பாரதி சுத்தப்பிட்டோம். உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே தெரியுது அஞ்சலி. ஆக்சுவலா நீ சொல்ல வேண்டிய டயலாக் ஐயோ வட போச்சே சொல்லி பாரு. உன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும். கண்ணம்மா மாமா ஏய் கண்ணம்மா, இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? என் அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க பொங்கல் சீரெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ஆக்சுவலா நேற்று மாமா ஃபோன் பண்ணும்போதே உன் சித்தியும் பாட்டியும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். அப்பவே பொங்கல் சீரை நாம தான் வாங்கி தரணும்னு பிளான் பண்ணிட்டேன். என்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டுமே நினைச்சேன். ஆனா என்ன, கொஞ்சம் டைம் தான் மிஸ் ஆயிடுச்சு. உனக்கு ஒன்று தெரியுமா? உன் சித்தி பாட்டி வர்றதுக்கு முன்னாடியே இந்த சீரை வாங்கி வைக்கணும்னு நினைச்சேன்.
நேத்தே மார்க்கெட் போய் பணம்லாம் கொடுத்து வண்டிக்கும் சொல்லிட்டேன். கடைசி நேரத்துல வண்டிக்காரன் மார்க்கெட்ல கூட்டமா இருக்குன்னு சொல்லி லேட் பண்ணிட்டான். என்னடா சொல்லி வச்ச மாதிரியே எல்லாம் வந்து இறங்குதேன்னு நினைச்சேன் மாமா. நிஜமாவே நீங்க சொல்லி வச்சதுதானா? ம். இப்போ கண்ணம்மாக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் மாமா. எல்லா பொண்ணுங்களும் அப்பா மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அது பெரும்பாலும் நடக்கிறது இல்ல மாமா. ஆனா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவ. என் அப்பாக்கும் சேர்த்து நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. அப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நீ ஹாப்பியா இருக்கல? இந்த சந்தோஷத்தை கொண்டாட என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? இந்த கரும்பை 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இது எனக்கு, இது உனக்கு. சரி, ஓகே. கரும்பு சாப்பிட்ற போட்டி வச்சுக்கலாமா? என்ன மாமா சின்ன பசங்க மாதிரி? ஏய், இப்படி சொல்லி எஸ்கேப் போக பார்க்கறியா? உட்கார். அட உட்காரு கண்ணம்மா. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சாப்பிட்டு நம்ம 2 பேரும் சக்கையை இங்கேயே போட்டுட்டோமாமா. சாமி எறும்பு வந்துடாது? சாமி எறும்பு தானே, பரவாயில்ல, வந்துட்டு போட்டோம். நானும் அஞ்சலியும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே மாதிரிதான் மாமா கரும்பு போட்டி போட்டு சாப்பிடுவோம். அப்ப இந்த கரும்பு இன்னும் டேஸ்டா இருக்கும் மாமா. குழந்தைங்க சாப்பிடும்போது மட்டும் கரும்புக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்துருமா என்ன? ஆமாம் கண்ணம்மா, நமக்கு கரும்போட இனிப்பு மட்டும்தான், ஆனா குழந்தைங்களுக்கு மனசோட இனிப்பும் சேர்ந்து வந்துரும்ல. குழந்தைங்களோட ஸ்பெஷலே அதான் இல்ல? குழந்தைங்கன்ற பேச்சு வந்ததுமே இருக்கிற சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் போய் டக்குன்னு சூனியம் வந்து சேர்ந்துருதுல. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். சரி கண்ணம்மா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். சரி மாமா. என்ன உன் புருஷன் சீர் கொண்டு வந்துட்டான்னு ஒரே கொண்டாட்டமா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. ஏய், நடிக்காதடி. அதான் 2 பேரும் உட்கார்ந்து கரும்பு தின்னு கொண்டாடிட்டு இருந்தீங்களே, எனக்கு தெரியாது நினைச்சியா? பொங்கல் அன்னைக்கு கரும்பு திங்கிறது குத்தமா சித்தி? ஆனா எதை நினைச்சு திங்கிறோம், எதுக்காக திங்கிறோம்னு இருக்குல்ல. பாரதி சீர் கொண்டு வந்து கொடுத்துட்டானா, அதுவும் அஞ்சலியை விட அதிகமா சீர் வந்துருச்சான். அந்த சந்தோஷத்துல இந்த அம்மா கரும்பு தின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதானே? இல்ல அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. ஏய்,
எனக்கு தெரியும்டி. பாரதி தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னானா வெக்கமே இல்லாம அதை வாங்கி வச்சுப்பியா? இல்லங்க, இதெல்லாம் முறை கிடையாது. அப்பா வீட்டு சீதனம்னா அப்பா வீட்டுல இருந்தா வரணும்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தான் மனசே வராதே. அது எப்படி வரும்? எப்படியோ ஓசில கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிற குடும்பம் தானே நீங்க. உங்களுக்கு வீடு நான் வாங்கி தரணும். உங்க அப்பா பக்கவாதம் வந்து படுத்தா அதுக்கு பாரதி தான் செலவு பண்ணணும். உங்க அப்பா கொடுக்க வேண்டிய பொங்கல் சீரை அதுவும் பாரதி தான் வந்து கொடுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நாங்களே பண்ணிட்டா ஆமா உங்க அப்பனுக்கு என்னதான் வேலை? இல்ல அத்த, அப்பாவுக்கு உடம்பு சரியா இருந்திருந்தா அவரே வாங்கிட்டு வந்திருப்பாரு. கிழிச்சிருப்பாரு. உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியாதா? இத பார், ஒரு விஷயம், ஏதோ கடைசி நேரத்துல பாரதி பொங்கல் சீரை கொண்டு வந்து இறக்கிட்டான்னு பெருசா பீத்திக்கலாம் நினைச்சிட்டு இருக்காத. அது என் வீட்டு காசுல இருந்து என் மகன் வாங்கிட்டு வந்தது. ஆனா பாரதி கண்ணம்மாவோட ஹஸ்பண்ட் தானே சித்தி? புருஷன் தானே, அப்பா இல்லையே. இவ வச்ச பொங்கல் பொங்குச்சான் பாத்தியா? பொங்கல் இல்ல, அதான் இவளோட தரம். அதான் நான் அஞ்சலியை விட்டு தனியா பொங்கல் வைக்க சொன்னேன். சித்தி, பொங்க வைக்கிறதுலாம் ஒரு மேட்டரா சித்தி? அது இவ்ளோ தூரம் பேசணுமா? எல்லாருக்கும் கைராசி முகராசி இருக்கும். பட்டு போன மரம் வீட்டு வாசல்ல இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அப்படி இருந்தா வெட்டி வீசிட்டு தான் மறு வேலைய பாப்பாங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க. உன்னை நான் சகிச்சுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ நடந்துக்கணும். பாரதி உனக்கு சப்போர்ட் பண்றான்னு ஓவரா ஆடாத. என்ன புரிஞ்சுதா? என் கண்ணம்மா எந்த குறையும் இல்லாதவன். எல்லாருமா சேர்ந்து நான் செஞ்ச தப்புக்கு அவளை வழிகடாக்கிட்டாங்க. ஒரு நாளும் அவ படுற வேதனையை என்னால் தாங்கிக்கவே முடியல. குழந்தைன்னு எங்க அம்மா வார்த்தையால கண்ணம்மாவை குத்தி கொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டும் கடவுளே. இங்க பாருங்க. என்ன பண்றீங்க பாப்பா? வாங்க வாங்க வாங்க. நமக்கு இப்படி ஒரு குழந்தை இருந்திருந்தா கண்ணம்மா இப்படிதானே குழந்தை கூட விளையாடிட்டு இருந்திருப்பா. அந்த குழந்தை உன் மனசுல இப்ப விளையாடுதா? ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி. மாற்றி பிறக்க மருந்து உனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து உனக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலமிட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ. ஐயா, எனக்கு புரியல. அத நானே எனக்கு சொல்லிக்கிறதப்பா. அழுகுனி சித்தர்னு ஒருத்தர் பாடினது. ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லவா? சொல்லுங்கய்யா. உன் மனசுல கள்ளம் இல்லை. அந்த தாயும் சேயும் ஆசையா பாக்குற. நம்ம வீட்டுல இப்படி ஒரு புள்ள இல்லையேன்னு உன் உள்ள ஆசைப்படுது. சரியா? ஐயா, உங்களுக்கு எப்படி? உள்ளத்து எண்ணத்திற்கு ஒளி உண்டு தம்பி.
அந்த அகத்தின் ஒளி உன் முகத்துல தெரியும். ஆனா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன். உனக்கு பிள்ளை வேணுமா, நீ பெத்த பிள்ளைதான் வேணுமா? ஐயா எனக்கு புரியல. பெற்றால்தான் பிள்ளைன்னு யார் சொன்னது? தாயின்றி தந்தையின்றி 1000 பிள்ளை ஊருக்குள் தெரிகிறது. அதை அணைக்க ஆளில்லை. நம் பிள்ளை என்று தனியாக ஒன்றில்லை. கருவழி வந்தோம், திருவழி செல்வோம். இடைவழி எல்லாம் யாவரும் ஒன்றே.